ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பார்ட்னர்ஷிப் சாப்டரில் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத்தில் இல்லஸ்ட்ரேஷன் 16 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 16 ஓகேயா. ஸோ மொத்தம் 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அங்கே ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் பார்ட்னர்ஷிப் டீட் பிரகாரம் அந்த டெத் ஆஃப் எனி பார்ட்னர் his share of goodwill is to be valued at half of the profits credited to his account during the previous 4 completed years. ஓகே, இதில் வந்து ஆவரேஜ் இல்லை. தட் மீன்ஸ் லாஸ்ட்டு 4 years ப்ராஃபிட் எடுத்துவாங்க. ஓகே, அதில் ஹாஃப் என்ன வருதோ அதில் இன்ட்டு அவரோட ஷேர். கரெக்டாக நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். லாஸ்ட்டு 4 years சம் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அதில் என்ன வருதோ அது ஹாஃப் ஆஃப் த ப்ராஃபிட், அதுதான் குட்வில், அதில் இவருடைய ஷேர். ஓகே, சரி. அப்போ எல் டைட்டு சொல்லிட்டாங்க ஆன் ஏப்ரல். ஃபர்ம்ஸ் லாஸ்ட் 4 years கொடுத்துட்டாங்க. மார்ச் 2017 ப்ராஃபிட், மார்ச் 2018 ப்ராஃபிட், 2019 லாஸ். ஓகே, 2020 ப்ராஃபிட். ஓகேயா, சரி. ஸோ இப்போ 3 ப்ராஃபிட் 1 லாஸ், 3 ப்ராஃபிட் ஓகே 1 லாஸ். சரி, determine the amount the goodwill should be credited to L அப்படிங்கிறாங்க. சரி, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஆஸ் பர் மெத்தட் என்ன. ஸோ இங்கே ஆன்சர் இருக்கு, ஆன்சரை பார்க்கக்கூடாது, நம்ம ஆன்சரை பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் 4 years ப்ராஃபிட். ஓகேயா, அதில் half of last 4 years. ஓகே, அதில் எல் ஷேர். ஓகே, ஸோ 3 ஸ்டெப்பில் போடணும். ஓகே, இங்கே ஆன்சரை பார்க்க வேண்டாம்னா ஓகே எப்படி வச்சிடும். ஓகே, ஸோ 24, 12, 16. ஓகே, ஸோ 24 plus 12 plus 16 minus 4,000 கரெக்டாக ஒரு வருஷம் லாஸ், which is equal to 24 plus 12 36, 36 plus 6 42, 52, 52ல் 4 போச்சுன்னா 48,000. ஓகே, ஸோ half of 48,000 is 48,000 by 2 equal to 24,000. ஓகே, ஸோ எல் ஷேர் ஈக்குவல் டு 24,000 இன்ட்டு ரேஷியோ என்ன, எல் வந்து 3/7. ஓகேயா, 8 3/8. ஓகே, இன்ட்டு 3/8, அதாவது 4:3:1. இதுதான் எல்லோட ஷேர். ஓகே, 3/8 which is equal to 3 8 3 9,000. ஓகே, கிளியர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டோட்டல் ப்ராஃபிட். ஓகே, அடுத்த ஸ்டெப் ஹாஃப் ஆஃப் த ப்ராஃபிட், அதில் எல்லோட ஷேர் 9,000. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து மிச்ச 2 பார்ட்னர்ஸ் போகும். ஓகே, மிச்ச 2 பார்ட்னர்ஸ் என்னது, எம் அண்ட் பியா. ஓகே, ஸோ இது எம், இது பி. என்ன ரேஷியோவில் போகும், கரெக்ட், கெய்னிங் ரேஷியோவில் போகும். தட் மீன்ஸ் we have to find out what's the gaining ratio. What's the gaining ratio? நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்டு ரேஷியோ. ஓகேயா, இப்போ கொடுத்துருக்காங்களா நியூ ரேஷியோ பாரு. ஓகே, பாஸ் ஜேர்னல் என்ட்ரி ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, பிட்வீன் 3:2. ஓகேயா, ஸோ 3:2 அப்படின்னா எம் பி போட்டுருவாங்க. ஓகே, நியூ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 3/5 2/5. ஓகே, old equal to 4/8 1/8. கரெக்டாக, ஏன்னா 4:3:1னா 4/8 1/8. ஸோ கெயின் ஈக்குவல் டு, இதுதான் எல்சிஎம் தான் எடுக்கணும் அப்படின்னா. இது வந்து ஓகே, முதல்ல போட்டலாம் 3/5 மைனஸ் 4/8. ஓகே, அதே மாதிரி 2/5 மைனஸ் 1/8. ஓகே, 1/8. ஓகே, இதை வந்து எல்லாத்தையும் 40 வச்சுக்கோங்க. 40 வச்சுன்னா மல்டிப்ளை பை 8, 24/40 மைனஸ் 20/40. கரெக்டாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி
8 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 16/40 மைனஸ் 5/40. ஓகேயா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4/40 is to 11/40. வா, கொஞ்சம் டஃப் சம் தான் அது. ஸோ 4:11 இஸ் அ கெய்னிங் ரேஷியோ. 4:11. ஓகேயா? இப்போ எவ்வளோ குட்வில் இருந்தது? 9,000 rupees வந்தது. வா, ஓகே. ஸோ 9,000 rupees குட்வில் வந்து m ஈக்குவல் டு 9,000 இன்ட்டு 4/15. ஓகே, 15 இது 6 மல்டிப்ளை ஆகும். ஸோ 600னா 2,400. ஓகே, இது எம் அடுத்தது என்ன சொன்னோம்? பி. அது ஓகே, பி ஈக்குவல் டு 9,000 இன்ட்டு 11/15 which is equal to 6,600. கரெக்டாக? கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரி ஈக்குவல் டு எம் அக்கௌண்ட் டெட்டார் 2,400, பி அக்கௌண்ட் டெட்டார் 6,600. ஓகே, டு எம் என்ன சாரி எல் அக்கௌண்ட் 9,000. கிளியர்? ஸோ 9,000ங்கிறது வந்து சம் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் 48,000. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து half ஆஃப் இட், தென் அவருடைய ஷேர் வந்து 3/8. ஓகேயா? அதே மாதிரி இந்த ரேஷியோ வந்து 4:11 விச் இஸ் த கெய்னிங் ரேஷியோ. இப்போ ஆன்சர் கரெக்டாக பார்க்கலாமா? ஸோ 9,000 and 2, 4 and 6, 6. ஓகே, கரெக்டு தான். 4:11 9,000. ஓகேயா? ஸோ இந்த சம்மை நீங்கள் போட்டு பாருங்கள். ஜேர்னல் என்ட்ரி மாத்திரம் அது இதில் ஆன்சர் இல்லை, ஆனால் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.